Hello friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்க டவுட் நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படினா பிரதர் நான் நௌக்கரியில ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணிட்டேன் எனக்கு எந்த காலுமே வர மாட்டேங்குது நௌக்கரியில இருந்து எனக்கு எந்த ஹெச்ஆர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது இதை எப்படி இன்க்ரீஸ் பண்றது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிட்டு இருக்கீங்க நான் பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் 1 இயரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் பாத்தீங்கன்னா அந்த ஹெச்ஆர் உங்களுக்கு கால் பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன்ல தான் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்ங்கற ரோல்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நௌக்கரியோட பேக் எண்ட்ல இருந்து நாங்க என்னென்ன மாதிரியான சர்ச்சஸ்லாம் போடுவோம் சோ அந்த விஷயத்தை நீங்க கிராக் பண்ணி உங்க ப்ரொஃபைல டாப்ல வர வைக்கணும் சோ உங்க ப்ரொஃபைலுக்கு நிறைய கால் வர வைக்கிறதுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம் சோ நீங்க நௌக்கரியில 0ல இருந்து ஒரு ப்ரோ லெவல் ஆகும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு நிறைய கால்ஸ் வர வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நேம் பார்த்தீங்கன்னா நவீன் குமார் நான் சொன்ன மாதிரி மோர் தென் 1+ இயர்ஸ் ஐடியில் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கைஸ் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நௌக்கரியிலேருந்து உங்களுக்கு கால் வரணும் அப்படின்னா நௌக்கரியோட பேசிக் விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நௌக்கரியை பொறுத்தவரையும் நிறைய ப்ரொஃபைல்ஸ் ஆட் ஆகும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஜாவா டெவலப்பர் எடுத்துக்கணும்னா ஜாவால கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 ப்ரொஃபைல் ஃப்ரெஷருக்கே இருக்கும் சரிங்களா பட் அந்த 10,000 ப்ரொஃபைலில் ஒரு இருக்க 100 ப்ரொஃபைலுக்கு கால் பண்ணி பேசினாவே ஏதோ ஒரு ப்ரொஃபைல் அந்த கம்பெனிக்கு தேவையானது சூட் ஆயிரும் அந்த கம்பெனிக்கு இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா இப்போ ஜாவா டெவலப்பர் எனக்கு தேவையான ஒரு சர்ச் போடுறேன் நௌக்கரியில் அப்படின்னா இருக்க 100 ப்ரொஃபைல் இருக்க ஒரு 50 பேர்கிட்ட கால் பேசினாவே பார்த்தீங்கன்னா இந்தான்னு சொல்லி ஏதோ ஒரு ஆள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தொலைவிட்டு இருக்க ஆளுங்க கிடச்சிருவாங்க இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிடுவோம் ஓகேங்களா பட் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு 500வது ப்ரொஃபைலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கால் வராது அதனால தான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கால் வர மாட்டேங்குது ஓகேங்களா ஸோ மெயினாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயம் உங்களோட ப்ரொஃபைலை நௌக்கரியில் நீங்கள் டாப்பாக ரேங்க் பண்ணணும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அந்த ஜாவால அப்படிங்கிறத மேட்டர் லைஃப் ஸோ அப்படி நீங்கள் டாப்பாக ரேங்க் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் சின்ன சின்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணணும் அந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக கொடுத்தாவே ஆயிரக்கணக்கான ப்ரொஃபைல் உங்கள் ப்ரொஃபைல் டாப்பில் ரேங்க் ஆகும் அப்படி டாப்பில் ஃபஸ்ட்டு ஒரு 50 ப்ரொஃபைல் 100 ப்ரொஃபைலுக்குள்ளே உங்கள் ப்ரொஃபைல் ஷோ ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய கால் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா எங்களுக்கு எது வேணாலும் நௌக்கரியில் சர்ச் பண்ணுவோம் அப்படி சர்ச் பண்ணுறப்ப எங்களுக்கு ப்ரொஃபைல் வரிசையாக காட்டும் நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும் எப்படி கூகுளில் போய் ஒரு விஷயம் சர்ச் பண்ணணும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்டாது அதே மாதிரி தான் நௌக்கரிலையும் ஷோ ஆகும் அதில் ஒவ்வொருத்தட்டியாக பேசிகிட்டே வருவோம் எங்களுக்கு செட் ஆனாங்கன்னா அதோடு நிப்பாட்டிட்டு வேற ஒரு விஷயம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அதனால் உங்கள் ப்ரொஃபைல் டாப்பில் ரேங்க் ஆகணும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நௌக்கரியில் நான் சர்ச் போடுவோன்னு நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ ஒரு சில மாதிரி சர்ச் போடுவாங்க அதுக்கு ப்ரொஃபைலில் வரும்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் என்னென்ன மாதிரி ஃபில்ட்ரேஷனுக்குலாம் சர்ச் போடுவோம் என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எங்களுக்கு காட்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் ஆகிற மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் நிறைய விஷயத்தை ஆட் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலும் டாப்பில் ரேங்க் பண்ண வைக்கலாம் ஸோ என்னென்ன விஷயம் எல்லாத்தையுமே நாங்கள் ஃபில்ட்ரேஷனில் போடணும் நௌக்கரியில் எங்களுக்கு பேக் எண்ட்லேயே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டெசிக்னேஷன் அப்படின்லாம் கீவேர்டை ஆட் பண்ணுற மாதிரி ஷோ ஆகும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களோட இயர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத போடுற மாதிரி எங்களுக்கு ஷோ ஆகும் தேர்டு பார்த்தீங்கன்னா சேலரி ஃபோர்த்து லொக்கேஷன் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டீஸ் பீரியட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவ் இன் டேஸ் அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வித்தின் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா மோஸ்ட்லி எல்லா ஹெச்ஆர் ரெக்ரூட்டருமே இந்த 7 ஃபில்டரை போட்டு தான் ப்ரொஃபைலை சர்ச் பண்ணவே ஆரம்பிப்பாங்க இதை தாண்டி மீதி யூஜி படிச்சிருக்காங்களா பிஜி படிச்சிருக்காங்களா ஃபில்டர் இல்லை மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய ஃபில்டர் இருக்குது பட் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா ஹெச்ஆர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 7 ஃபில்டரை போட்டு தான் ப்ரொஃபைல் சர்ச் பண்ணுவாங்க ஸோ இந்த 7 ஃபில்டரில் எப்படி நீங்கள் கரெக்டாக உங்களோட நௌக்கரி ப்ரொஃபைலில் கொடுத்து வைக்கிறது என்னென்னலாம் கொடுத்து வச்சோம்னா ரேங்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றும் லாஸ்ட் ஒன்று தான் ஏன்னா அதுக்கப்புறம் இருக்க இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லொக்கேஷன்லாம் கூட நீங்கள் எல்லாருமே கொடுத்துருவீங்க மொதல் விஷயம் ஒரு டெசிக்னேஷனும் உங்களோட கீவேர்ட்ஸ்ன்னு இருக்க அந்த ஒரு காலத்தில் நாங்கள் போட்டால் என்னென்ன வருமோ அந்த விஷயம் நீங்கள் கரெக்டாக வைக்கணும் அதே மாதிரி கடைசியாக வித்தின் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் உங்களோட ப்ரொஃபைலை டாப்பில் கொண்டாடுறதுக்கு ஓகேங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் எஸ் சார் ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டாக எங்களுக்கு காட்டுறதே பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் அப்படின்னா கீவேர்ட்ஸ் ஸோ இது ஃபஸ்ட்டாக காட்டுது நான் ஃபஸ்ட்டாக சொல்கிறதுக்கான விஷயமும் இதில் தான் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது இந்த இடத்துல நாங்கள் என்ன மாதிரியான ஃபில்டர் போடுவோம்னா நார்மலாகவே என்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட் ஒர்க் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியான ஆளுங்க தேவை இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜாவா டெவலப்பரே திருப்பி எடுத்துக்கிறேன் இப்போ எங்களுக்கு ஜாவா டெவலப்பர் எக்ஸாம்பிளுக்கு நான் தேவைன்னு சொல்கிறேன்னா எல்லா ஹெச்ஆர்ஸ் எப்படி போடுவாங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ் பாக்ஸில் ஜாவா டெவலப்பர் கோர் ஜாவா J2E ஸோ இந்த மாதிரி ஜாவா டெவலப்பர் ரிலேட்டட் ஆகிற மாதிரி ஜாவா
சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அந்த மாதிரி ஜாவா டெவலப்பருக்கு ரிலேட் ஆகிற மாதிரி என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே தான் ஃபஸ்ட்டாக இருக்க அந்த டெசிக்னேஷன் அப்படிங்கிற அந்த காலத்தில் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே போட்டாவே இப்போ ஜாவா அந்த மாதிரி ரிலேட்டடாக போட்டாவே அதுக்கு சர்ச் கொடுத்தோன்னா ஜாவா ரிலேட்டடான ப்ரொஃபைல்லாம் காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த அல்காரிதம் எதை வச்சு ஒர்க் ஆகுது, எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெஸ்யூம்லேயே ஆகட்டும் நௌக்கரியிலே ஆகட்டும் நீங்கள் எத்தனை இடத்துல அந்த வேர்ட்ஸை போட்டிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா டாப்பில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 1000 ப்ரொஃபைல் உங்கள் ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டாக வரணும்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த கீவேர்ட் சர்ச்சில் ஜாவான்னு போடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி கூட சேர்த்து நான் வேறு ஏதாச்சும் ஒரு கீவேர்டு இப்போ நான் ஜாவான்னு போடுறேன் அப்படின்னா நான் சர்ச் பண்ணுறப்போ எந்த ப்ரொஃபைலில் அந்த ஜாவாங்கிற வேர்டு அதிக வாட்டி மென்ஷன் ஆகிருக்கும். ரெஸ்யூம் ஆகட்டும் நௌக்கரியில் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் ஆகட்டும், இதில் எந்த இடத்துல ஜாவாங்கிற வேர்டு அதிகமாக மென்ஷன் ஆகிருக்கும், நௌக்கரி எப்படி எடுத்துக்கணும், அதுதான் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட், அதுதான் ரொம்ப ரிலவெண்டடான ப்ரொஃபைல்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டாக கொண்டாந்து காட்டும். இப்போ நீங்கள் கூகுள்லேயே போயிட்டு ஷூஸ் அண்டர் 500 போட்டிங்கன்னா நிறைய SEO அந்த மாதிரிலாம் பண்ணி உங்களுக்கு நிறைய ஷூஸோட லிஸ்ட்டு வெப்சைட்டோடலாம் காட்டும். அதே மாதிரி தான் நௌக்கரியிலையும் நாங்கள் டெசிக்னேஷன் இடத்துல ஜாவான்னு போட்டால் ஜாவோட ப்ரொஃபைல் காட்டும். அதில் யார் ப்ரொஃபைல்லாம் ஃபஸ்ட்டாக காட்டும்னா யாரை அதிக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கா ஜாவா. இப்போ ஒரு ப்ரொஃபைலில் ஜாவா பார்த்தீங்கன்னா 50 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜாவாங்கிற விட 50 இடத்துல போட்டிருக்காங்க. இன்னொரு ப்ரொஃபைலில் 10 இடத்துலாம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த ப்ரொஃபைல் பின்னாடி போயிடும். ஸோ யார் அதிகமாக அந்த கீவேர்ட்ஸ் போட்டிருக்க வேர்ட்ஸ்லாம் அந்த ப்ரொஃபைலில் மேட்ச் ஆகுதோ அவங்களோட தான் ஃப்ரெண்ட்ஸ் டாப்பில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கிராக் பண்ணணும்னா இதுதான் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாவே 80% உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா டாப்பாக ரேங்க் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த டெசிக்னேஷனும் அந்த கீவேர்ட்ஸில் இந்த சர்ச்சில் நாங்கள் தொலைவுற விஷயம் உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இதுதான் இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஜாவா டெவலப்பர்னா ரெஸ்யூம்லையோ இல்லை அந்த நௌக்கரியோட அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிக கீவேர்ட்ஸ் வரணுங்கிறத சொல்லியாச்சு. அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் எந்தெந்த இடத்துல நௌக்கரியில் இம்பார்ட்டன்ஸாக போடணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நௌக்கரியில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நான் லேப்டாப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ப்ரொஃபைல் இருக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். நீங்கள் நௌக்கரியில் போனீங்க அப்படின்னாவே இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அந்த கீவேர்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் டாப்பாக ரேங்க் ஆகிறதுக்கு அதுக்கு எந்தெந்த இடத்துல நான் போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4th வருதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்கள் ப்ரொஃபைல் கீழே ரெஸ்யூம் கீழே ரெஸ்யூம் ஹெட்லைன், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீ ஸ்கில்ஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல உங்களோட கீ ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஜாவானா ஜாவா டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணும். நான் பார்த்தீங்கன்னா HR ரெக்ரூட்டர்னால அதுக்கு ரிலவெண்டடாக இருக்க வேர்டிங்ஸ் என்னென்ன இருக்கோ இங்கே பாருங்கள். HR ரெக்ரூட்டர், IT ரெக்ரூட்மெண்ட், ஸோ அதே மாதிரி IT ஸ்டாஃபிங், ஸோ டேலண்ட் அசோசியேஷன், IT ரெக்ரூட்டர், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ரெக்ரூட்டர்னே போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் எதுக்காக இந்த கீவேர்ட்ஸில் போகிறேன்னா இப்போ இதெல்லாம் யாராச்சும் போட்டு சர்ச் பண்ணுறாங்கன்னா என் ப்ரொஃபைல் டாப்பில் வரும்னு. ஸோ மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இந்த மாதிரி கீ ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே போட ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை அப்படியே இந்த கீ ஸ்கில்ஸுக்கு அப்புறமே நீங்கள் எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே எடுத்து வந்து இந்த IT ஸ்கில்ஸ்னு இன்னொன்று இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே என்னென்ன ஸ்கில்ஸ் கொடுத்தீங்க பாருங்க. இந்த மேலே நான் ஸ்டாஃபிங் சோர்சிங் எல்லாத்தையும் நான் மேலே கொடுத்துருக்கேன். அதை அப்படியே திருப்பி கொண்டு வந்து கீழேயும் போட்டுட்டு உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ், 0 இருந்தால் 0 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பட் இந்த இடத்துலையும் திருப்பி அதையவே போடுங்க. இப்படி நீங்கள் அடிக்கடி இப்போ ரெஸ்யூமில் இப்போ நான் வந்து ஸ்டாஃபிங்கிற விஷயம் பாருங்கள் நான் நிறைய வாட்டி இருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் தான் நிறைய வாட்டி. ஸோ அந்த கீ ஸ்கில்ஸ்லையும் கொடுத்துருக்கணும். ப்ளஸ் இந்த IT ஸ்கில்ஸ் அப்படிங்கிற இடம் இந்த இடத்துலையும் ஃபில் பண்ணணும். இன்னும் அப்படியே கொஞ்சம் கீழே எடுத்தால் ப்ரொஃபைல் சம்மரி. ப்ரொஃபைல் சம்மரியில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் லைனில் எழுதிட்டு அதுக்கப்புறமேலு மை கீ ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டுட்டு திருப்பி அதே ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் மேலே இங்கே போட்டு வச்சுருக்கீங்களோ அதே ஸ்கில்ஸை கொண்டு வந்து கீழேயும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் இங்கே ஒரு வாட்டி ஃபில் பண்ணியிருக்கேன். ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். அது கீழே IT ஸ்கில்ஸையும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேலு பார்த்தீங்கன்னா சம்மரிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் போட்டிருக்கேன். அதோட மெயினான விஷயம் அப்படியே கொண்டாந்து ஸோ உங்கள் ரெஸ்யூம்லேயும் அதே ஸ்கில்ஸை அப்படியே கொண்டாந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த வேடிங்கும் மாற்றாமல். ஓகேங்களா? இதெல்லாம் தான் சொன்னேன் உங்கள் ப்ரொஃபைலில் அதிக வாட்டி எது இருக்கோ அதை வச்சு தான் ரேங்க் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் ஸ்கில்ஸுங்கிற இடத்துல அந்த ரெஸ்யூமை போட்டிருக்கீங்க. ப்ளஸ் அதே மாதிரி இந்த கீ ஸ்கில்ஸுங்கிற இடத்துலையும் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி இந்தான்னு சொல்லி உங்களோட IT ஸ்கில்ஸு ப்ளஸ் அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரொஃபைலையும் போட்டிருக்கீங்கன்னா அதிக வாட்டி உங்களோட கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நௌக்கரியில் நீங்கள் இன்புட் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இதெல்லாமே SEO ஒரு சாப்டரில் சொல்லுவாங்க. பட் நான் அது வந்து நௌக்கரியில் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதிக வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலில் இவ்வளோ வேர்டு இருக்கனால எங்களுக்கு ப்ரொஃபைல் ஷோ ஆகிறப்போ உங்கள் ப்ரொஃபைல் தான் ஃபஸ்ட்டாக ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 இடம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடங்கள். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி IT ஸ்கில்ஸ் இது ப்ளஸ் சம்மரி ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூம்லையும் அதே ஸ்கில்ஸை போட்டு இது பண்ணிவிடுங்க. சரிங்களா?
இவ்வளோதாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் இந்த கீ ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுற இந்த ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுற இடத்துல மட்டும் அதிக வாட்டி அது வர மாதிரி பார்த்துங்க. இது வந்துருச்சுனாவே உங்கள் ப்ரொஃபைல் 80% டாப்பில் ரேங்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இது யாருக்கும் தெரியறதில்ல. எல்லாருமே நௌக்கரியில் அப்ளை பண்ணுற இடத்துல எத்தனை வாட்டி போகிறதுன்னு சோம்பேறித்தனமாக விட்டுறாங்க. பட் நீங்கள் எத்தனை வாட்டி இன்புட் அந்த கீவேர்ட்ஸில் கொடுக்குறீங்களோ அதை தகுந்து தான் உங்கள் ப்ரொஃபைல் டாப்பில் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஜாவா டெவலப்பர் ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ஒருத்தராக கூட வச்சுக்கலாம். அவரோட ரெஸ்யூமில் வெறும் ஒரு 4 இடத்துல ஜாவான்னு போட்டிருக்காரு. அதே மாதிரி நௌக்கரியோட சேர்த்து மொத்தமே ஒரு 6-7 இடத்துல தான் வருது. பட் நீங்கள் ஜாவாக்கு அப்போ தான் படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் அவரோட ஸ்கில் கிடையாது, படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் ப்ளஸ் நௌக்கரியில் போட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்த்து ஜாவாங்கிறது ஒரு 30 இடத்துல போட்டிருக்கீங்கன்னு வச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ நாங்கள் ஜாவா டெவலப்பர்னு ஹெச்ஆர் சர்ச் பண்ணுறாங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் தான் டாப்பாக காட்டும். ஸோ நௌக்கரிக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கில்டாக இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியும் அப்படிங்கிறத அதை வச்சு எடுக்காது. இந்த கீவேர்ட்ஸ் யார் அதிகமாக போட்டிருக்கா அதை வச்சு தான் இதுதான் நல்ல நீங்கள் கேட்குற ரிலவெண்ட்டான ப்ரொஃபைல்னு காட்டும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ஒரு இடத்துல நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மலான விஷயம், எல்லாருமே கரெக்டாக பண்ணிடுவீங்க. நான் பட் அந்த கடைசியாக இருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி கேளுங்க. அடுத்தது செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் சர்ச் போடுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு எவ்வளோ இயர்ஸில் வேணும், ஃப்ரெஷர்ஸ் வேணும்னா 0 to 1 போடுவோம். இல்லை ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா 2 to 3 3 to 4னு போடுவோம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் உங்கள் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருங்கிறத கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெஷர்னு போட்டுருங்க. பட் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா இப்போ ஒரு நான் ஐடியிலேருந்து ஒருத்தர் ஐடிக்குள்ளே வராரோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு ரோலுக்கு ட்ரை பண்ண போகிறாரு அப்படின்னா அவர் அந்த இடத்துல ஃப்ரெஷர்னு தான் மென்ஷன் பண்ணும். பட் ஃப்ரெஷர்னு மென்ஷன் பண்ணால் என்னன்னு போட்டுருவாங்கன்னா வேறு ஏதோ இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு 2 yearsன்னு போட்டுருவாங்க. அப்போ உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நௌக்கரியில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியில் தான் காட்டும். அப்போ 2 years எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ உங்கள் ப்ரொஃபைல் மேலே இருந்தால் கூட ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இது அன்ரிலவெண்டடான ப்ரொஃபைல்னு சொல்லி உங்கள் ப்ரொஃபைலை பார்க்காம போயிடுவாங்க. அதுவே நீங்கள் 2 years வேறு எதுலேயும் இருக்குது, பட் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ரோலுக்கு நீங்கள் ஃப்ரெஷர் தானே, அப்போ அந்த ரோலுக்கு எவ்வளோ ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 0ன்னு போடணும். ஸோ இல்லை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், 2 வருஷம் இப்போ வேற ஒரு இப்போ 2 வருஷம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் 2 வருஷம் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ திருப்பி ஐடியில் தான் தொலைவ போகிறாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா 2 yearsன்னு வைக்கணும். அவங்களும் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 4 போடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் என்ன ரோலுக்கு ட்ரை பண்ணுறீங்க அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா. அதில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனா 0ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை போடுங்க. உங்களோட டோட்டல் வேறு எங்கேயும் ஒர்க் பண்ணது எதுக்கோ ஒர்க் பண்ணதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களோட கேட்டகரி மாறி போயிடும். அதனால் உங்களுக்கு கால்ஸ் கம்மி வரும். இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக நோட் பண்ணக்கூடிய விஷயம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி எங்களை ஃபில்டர் பண்ண சொல்லும். சேலரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ எங்களோட பட்ஜெட் இப்போ ஒரு 10 LP இருக்குன்னா நாங்கள் ஒரு 6-8 வாங்கிட்டு இருக்கவங்களே சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குறைச்சி போடும். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். உங்களோட கரண்ட் எவ்வளோ, எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோன்ட்டு. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தாலும் அது எங்களுக்கு ஷோ ஆகாது. உங்களோட கரண்ட் மட்டும் தான் இம்பார்ட்டண்டான விஷயமே. ஓகேங்களா? அதனால் உங்களோட கரண்ட் CTC எவ்வளோ அப்படிங்கிறத கரெக்டாக கொடுங்க. அப்படி உங்களோட கரண்ட் CTC அளவுக்கே உங்களுக்கு சேலரி இருந்தால் கூட போதும், இல்லை அதோட கம்மியாக கிடச்சா கூட போதும்னா அப்போ அந்த இடத்துல இன்னும் கம்மியாகவே நீங்கள் கரண்ட்டாக வாங்குற மாதிரி கொடுங்க. அப்போ தான் உங்கள் ப்ரொஃபைல் கொஞ்சம் ரேங்க் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பீரியட். நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா ஒரு மேண்டிட்டரியே கிடையாது, இமீடியட் ஜாயின்னு போட்டுருவீங்க. மோஸ்ட்லி எல்லா ஹெச்ஆர்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய விஷயம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 15 days லெஸர் தான் நோட்டீஸ் பீரியட் தான் சர்ச் பண்ணுவாங்க. ரொம்ப ரேர் கேஸ் சர்விங் நோட்டீஸ் பீரியட் சைடு போகிறது. ஓகேங்களா? அதை தாண்டி உங்களுக்கு 1 month 2 month 3 monthலாம் போட்டிங்க அது உங்கள் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லேயே வராது. யாருமே அந்த ஆப்ஷன் கொடுத்து அளவு போகிறதே கிடையாது. அதனால் உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் கம்மியாக இருக்குது, இமீடியட் ஜாயின்னா 0 to 15 கொடுங்க. இந்த இடத்துல ஒரு சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரண்ட்டாக சர்விங் நோட்டீஸ் பீரியடில் இருப்பாங்க. சர்விங் நோட்டீஸ் பீரியடில் இருந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு 1 மாதம் நோட்டீஸ் பீரியட் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். பட் அவங்க சர்விங் நோட்டீஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுக்காம 1 monthன்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்படி நீங்கள் 1 monthன்னு கொடுக்குறீங்க, இன்னும் நோட்டீஸ்லேயே கிடையாது. உங்கள் அஃபிஷியல் நோட்டீஸ் பீரியடே 1 month அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் தான் நாங்கள் எல்லாருமே பார்ப்போம். அதனால் நீங்கள் சர்விங்கில் இருக்கீங்கன்னா சர்விங் எக்ஸாக்டான டேட் என்ன நோட்டீஸ் போட்டுட்டீங்க அப்படின்னாவே எக்ஸாக்டான லாஸ்ட் ஒர்க்கிங் டேட் என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்படி இமீடியட் என்ன 0 to 15 கொடுங்க. நிறைய கால்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன். ஸோ நீங்கள் என்ன லொக்கேஷன் இருக்கீங்க, என்ன லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுங்க. ஸோ லொக்கேஷனில் எனக்கு தெரிஞ்சவங்க நௌக்கரியில் போகிறப்ப எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ரெஷராகவோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உங்கள் நேட்டிவ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சேலத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்க, பட் நீங்கள் வேலை சென்னையில் இருந்தால் கூட ஓகே. இல்லை நீங்கள் சென்னை தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்கன்னா கரண்ட் லொக்கேஷன் இந்த இடம், கரண்ட் லொக்கேஷன் சேலம், ப்ரிஃபர் லொக்கேஷன் சென்னைனா சென்னைன்னு கொடுத்துறீங்க. பட் இங்கே என்ன இஷ்யூ ஆகுனா ஹெச்ஆர் சைட்லேருந்து நாங்கள் சர்ச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கரண்ட்டாக இப்போ யார் சென்னையில் இருக்காங்களோ அவங்களே ஃபஸ்ட்டு எடுக்க
எடுக்க ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறமே அதர் லொகேஷன்லேருந்து இங்கே ரீலோகேட் ஆகிறவங்கள எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் எல்லா ஹெச்ஆரும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உள்ளேயே இருக்க ஆளுங்களுக்கு தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் இப்போ எந்த வெளியில் இருக்க இடமா இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துல ப்ரிஃபர் லொகேஷன் எங்கே மாறிக்க ரெடியாக இருக்கீங்களோ அந்த லொகேஷனை உங்களோட கரண்ட் லொகேஷனாகவே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கால் வரும். மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 லொகேஷன் போட்டு ஹெச்ஆர் சர்ச் பண்ணுவாங்க. ஒன்று சென்னை, ஒன்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு இல்லைனா போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்க, நௌக்கரியில் போய் நீங்கள் அந்த ஊருன்னு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லா ரெக்ரூட்டும் சர்ச் பண்ணுறப்ப சென்னைன்னு போட்டு சும்மா அப்படியே சர்ச் கொடுத்துருவாங்க. அப்போ உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் சென்னைன்னு மென்ஷன் பண்ணாலும் உங்கள் ப்ரொஃபைல் ரேங்கே ஆகாது, ரொம்ப ரொம்ப கீழே இருக்கனால நீங்கள் ப்ரிஃபர் லொகேஷன் சென்னைன்னு கொடுத்துருந்தாலுமே கூட. அதனால் நீங்கள் என்ன ஜாப் லொகேஷனுக்கு மூவ் ஆக போகிறீங்களோ அந்த லொகேஷனை உங்களோட கரண்ட் லொகேஷனை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்கள் ப்ரொஃபைல் ரேங்க் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம், ப்ளஸ் ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கால் அதிகம் வரும். ஓகே, இவர் இங்கே தான் இருக்காருன்னு எங்களுக்கு ப்ரொஃபைல் அப்போ தான் காட்டும். அதனால் உங்களோட கரண்ட் எந்த லொகேஷனுக்கு நீங்கள் ஜாப் போக போகிறீங்களோ அதை கொடுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்டிவின். ஸோ மோஸ்ட்லி ஆக்டிவின் அப்படின்னா இப்போ எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நௌக்கரியில் டெய்லி உள்ளே போய் பார்த்துக்கிட்டே வரணும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லேயே கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவின் இருக்கும். அதாவது எத்தனை டேஸில் ஆக்டிவ் இருக்க ப்ரொஃபைல் வேணும். ஏன்னா இப்போ நீங்கள் நௌக்கரியில் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வேலை கிடச்சிட்டா கூட அந்த ப்ரொஃபைல் அப்படியே நௌக்கரியில் தான் இருந்துட்டு இருக்கும். அதனால் யாரெல்லாம் உள்ளே வந்து நௌக்கரியை பார்த்துட்டே இருக்காங்களோ அவங்கள வந்து ஈகராக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நினச்சிப்போம். நௌக்கரி சைட்லேருந்து அப்படி தான் இருக்கும். அதனால் எங்களுக்கு ஆக்டிவ்னு ஒரு ஃபில்டர் இருக்கும். இப்போ லாஸ்ட் 7 நாள் ஆக்டிவாக இருக்குன்னா லாஸ்ட் 7 நாளுக்குள்ளே நௌக்கரி உள்ளே வந்துட்டு போனவங்களா காட்டு அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி எல்லா ரெக்ரூட்டர் யூஸ் பண்ணுறது லாஸ்ட் 3 டேஸ் இல்லை லாஸ்ட் 7 டேஸ் அதிகபட்சம் ஆக்டிவாக இருக்க ப்ரொஃபைல்ஸை பார்ப்போம். அதனால் நீங்கள் ஜாப் ஈகராக தொலைவிட்டு இருக்கீங்கன்னா ஒன் டே ஒன்ஸ் இல்லை மேக்ஸ் 2 டேஸ் ஒன்ஸ் ஆச்சு நௌக்கரிக்குள்ளே வந்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்கள் ப்ரொஃபைல் ரேங்க் ஆகும். நீங்கள் என்ன தான் எல்லா செட்டிங்கும் சூப்பராக வச்சுட்டு ஆக்டிவினில் போயிட்டு 10 நாளாக உள்ளே போகாமல் இருந்தீங்கன்னா எல்லா ரெக்ரூட்டரும் லாஸ்ட் 7 நாள் 3 நாளுக்குள்ளே நௌக்கரிக்குள்ளே வந்துட்டு போனவங்களை மட்டும் காட்டுன்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ ஈகராக பார்த்துட்டு இருக்கீங்கிறது, நீங்கள் எவ்வளோ தூரம் நௌக்கரிக்குள்ளே ஒரு நாளில் வந்துட்டு போயிட்டு இருக்கீங்கிறத வச்சு தான் மீன் ஆகும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் போங்க, அது போதும் உங்களை அந்த டே கணக்கு எடுத்துக்கும். சரிங்களா? அதனால் ஆக்டிவினை பார்க்குற மாதிரி நீங்கள் ரெகுலராக நௌக்கரியில் டெய்லி ஒன்ஸ் உள்ளே போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீதி இருக்க அந்த செகண்ட்லேருந்து இப்போ நான் சொன்ன வரையும் விஷயம் எல்லாமே நார்மலான விஷயம். ஒரு சில விஷயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்காது, ஒரு சில விஷயம் தான் நார்மல். இந்த கடைசியாக விஷயம் தான் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா இப்போ நாங்கள் இதெல்லாம் சர்ச்சையும் போட்டு சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறமேலு எங்களுக்கு உள்ள வித்தின் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது இப்போ ஜாவா டெவலப்பர் நாங்கள் மொத்தமாக காமனாக ஜாவான்னு போட்டுட்டோம், இந்த டீடைல்ஸ்லாம் போட்டு சர்ச் கொடுத்தோம்னா இப்போ உங்களுக்கு ஒரு 1000 ப்ரொஃபைல் காட்டுதுன்னா அதுக்குள்ளே என்ன ஸ்கில்ஸ் இருக்க ஆளுங்க வேணும். இப்போ ஜாவா வித் ஸ்ப்ரிங் இருக்க மாதிரி ஆளுங்க வேணும். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இப்போ கண்டிப்பாக அந்த ஒரு டெக்னாலஜிங்கிறது இப்போ ஜாவா ஆகட்டும், .NET டெவலப்பர் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு ரோல் ஆகட்டும், அது வந்து மெயின் ரோலோட நேம் தாண்டி உள்ள ஒவ்வொரு ஸ்கில்ஸ் டெக்னாலஜி ஒர்க் பண்ணுவீங்க, ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ வித்தின் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு எங்களுக்கு எந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை எந்த டெக்னாலஜியில் கரெக்டாக உள்ள எந்த வெர்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி வித்தின் சர்ச்சில் போடுவோம். ஸோ அதனால் இது எதனால் இம்பார்ட்டனாக இருக்குன்னா நீங்கள் என்ன தான் உங்களோட மெயின் விஷயம் இப்போ நீங்கள் ஜாவா டெவலப்பர் .NET டெவலப்பர்னால ஜாவா .NET அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்களோட நீங்கள் என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ .NET டெவலப்பர் அப்படின்னா MVC வெப் ஏபி இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளேயும் அந்த MVC வெப் ஏபி எல்லாமே ரெஸ்யூமில் ஆட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் காமனாக வந்துட்டீங்க வித்தின் சர்ச்சில் இந்த கீவேர்ட்ஸில் இருக்க மாதிரி போடுறப்போ உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸில் என்னால் மிஸ் ஆயிரும். ஸோ ஐடி கீ ஸ்கில்ஸில் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களோட ஓவரால் டெசிக்னேஷன் நேம் அதோட சேர்த்து சேமாக நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு 6 மாதம் ஒரு விஷயத்தில் ஒரு 3 மாதம் தான் ஒர்க் பண்ணிங்கன்னா கூட அதை ஆட் பண்ணுங்கள். அதுவே மேக்ஸ் ஆஃப் என் ஆஃப் தான். அது ஜஸ்ட் அந்த நேம் அதில் இருந்தாவே போதும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வித்தின் சர்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எங்களுக்கு ஆகிறது அந்த டெக்னாலஜிக்குள்ள எங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரி வேணும். ஏன்னா இப்போ வைடா ஜாவாங்கிறது பெருசு, ஜாவாக்குள்ள ஒரு எக்கச்சக்கமான வெரைட்டி, எக்கச்சக்கமான ஃப்ரேம்வொர்க், எக்கச்சக்கமான காம்பினேஷன் இருக்கும். அதில் எங்களுக்கு என்ன வேணுங்கிறத வித்தின் சர்ச்சுக்குள்ளே போடலாம். அதனால் நீங்கள் காமனை தாண்டி உள்ள இதெல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம், அதையும் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த வித்தின் சர்ச்சில் உங்கள் ப்ரொஃபைலை ரேங்க் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓரளவுக்கு இது எக்ஸாக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வித்தின் சர்ச் சிம்பிள், ஓவராலாக கொடுக்குற தாண்டி உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் புரியாது, பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளுங்க. இப்போ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் ஜாவா ஸ்கிரிப்ட்னா ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க் இல்லை, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஆங்குலரில் ஃபெமிலியராக ரியாக்டில் ஃபெமிலியராக இருக்கும்ல. ஸோ நாங்கள் வெளியில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு போட்டு உள்ளே வந்து தான் ஆங்குலர் இருக்கவங்க வேணுமா, ரியாக்ட் இருக்க ஆளுங்க வேணுமான்னு போடுவோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் என்னென்ன மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டீங்களோ அது எல்லாத்தையுமே ரெஸ்யூமில் போடுங்க. அதுவும் கூட உங்களோட ப்ரொஃபைல் புஷ் பண்ணுறதை தடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஹோப் உங்களுக்கு இது மூலிமா ஒரு கிளாரிட்டியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் சம்வாட் நௌக்கரி பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதை தாண்டி இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கணும். நௌக்கரியோட பேக் அண்ட் ஸ்க்ரீன் என்னால் எதுவுமே ப்ளே பண்ண முடியாது. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நல்லா ஷேர் பண்ண முடியும். அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த 7 தான் மெயினாக பார்ப்பாங்க. நான் ஜஸ்ட் ஒரு டைப்பிங்கில் போட்டிருக்கேன். இந்த 7 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீதி 2வதுலேருந்து கடைசிக்கு முன்னாடி வரையும் மேட்டரில் ரொம்ப இம்பார்ட்டனே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் தான். ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் தான். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் கீவேர்டில் இருக்குனாவே டாப்பில் ரேங்க் ஆயிரும். அதனால் உங்களோட கீவேர்ட்ஸை மோஸ்ட்லி போடுங்க. அதுதான் நான் சொல்ல வர அந்த இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேங்களா? நௌக்கரியில் கால் வராதுக்கு இருக்காங்கன்னா காரணம் மேபி அதுவாக இருக்கலாம்.
சரிங்களா? ஹோப் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீல் எண்டு வரையும் பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். ஸோ உங்களுக்கு இதை தாண்டி வேறு டவுட் இருக்குன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராமோட லிங்க் லிங்க் எனக்கு ஃபாலோ பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தட்டினா லைக் தட்டி விடுங்க, அது எனக்கு மோட்டிவாக நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் காய்ஸ். திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.